Hi friends, welcome to Make NEET Achievable. நேற்று சுப்ரீம் கோர்ட்டில் நீட் 2024க்கான பேப்பர் லீக் கேசஸ் நடந்தது. அதில் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா என்டிஏ கிட்டேருந்து ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை கேட்டிருக்காரு. அதாவது சென்டர் வைஸ், சிட்டி வைஸ், ஸ்டேட் வைஸ் மார்க் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் 23 lakh ஸ்டூடெண்ட்ஸை நாளைக்கு, அதாவது 20th ஜூலை 2024 மதியம் 12 மணிக்குள்ளே என்டிஏ வெப்சைட்டில் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காரு. எதுக்காக அவர் சொல்லியிருக்காருன்னா, இதன் மூலயமா பேப்பர் லீக் ஏதாவது சென்டரில் நடந்திருக்கா, ஏதாவது ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய மார்க் பர்டிகுலர் சென்டரில் எடுத்திருக்காங்களா, பர்டிகுலர் சிட்டியில் ஸ்டேட்டில் எடுத்திருக்காங்களாங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்காகத்தான். ஆனால் இதிலிருந்து நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்க முடியும். இது வரைக்கும் தமிழ்நாடுவோட ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் நம்மளால் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபை கேல்குலேட் பண்ண முடியும் அக்யூரேட்டாக அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஸ்டேட் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன், சென்டர் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்துடுச்சுன்னா நம்மளால் ஓரளவுக்கு அக்யூரேட்டாக தமிழ்நாடுவோட கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், கவர்மெண்ட் சீட் அண்ட் ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் கவர்மெண்ட் கோட்டாக்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபை கேல்குலேட் பண்ண முடியும். ஸோ இது நமக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற யூஸ்ஃபுல் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.